ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் சோசியல் மீடியாக்குள்ள போனாலே எல்லாரும் பேசுற ஒரே வார்த்தை விஜய் மாலியா தான். யார் தான் அந்த விஜய் மாலியா? அப்படி என்னதான் அவர் பண்ணிட்டாரு? ஏன் இந்தியா விட்டு ஓடி போனாரு? இந்த மாதிரி கேள்விலாம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி வீடியோஸ் கூட நீங்க வரலாம். சரி வாங்க வீடியோ. 1925 பெங்களூர்ல பண்றாங்க. இவங்க அப்பா பேரு விக்டர் மாலியா. ஆல்ரெடி பிசினஸ் மேன் அட் யுனைடெட் நேஷனோட ஷேர் ஹோல்டர். விஜய் மாலியா ஃபர்தரா ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போறாங்க. அங்க போய் பிசினஸ் என்னன்னு ஃபுல்லா கத்துக்கிட்டு வராங்க. ஆஃப்டர் 28 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் பேக் டு இந்தியா வராங்க. வந்து ஹி பிகம் ஷேர் ஒன் ஆஃப் யுனைடெட் ரிவர்ஸ் குரூப்ஸ். அங்க இருந்த ஷேர் மேக்கர்ஸ்லாம் யாரு ஜஸ்ட் அப்படி இப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் விஜய் மாலியா எல்லாத்தையும் வாயடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸோ விஜய் மாலியா ப்ரூவ் பண்ணாங்க. அவரை பத்தி பேசின எல்லாத்தையுமே வாயடிக்கிற மாதிரி ஒரு பண்ணிட்டாங்க. கிங்ஃபிஷர் பியர் பேக்ரவுண்ட் ஆரம்பிச்சாங்க. இந்தியா அதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க. பயங்கரமான சக்சஸ் கிடைச்சிச்சு. அண்ட் கூடவே ஒரு பேரும் கிரியேட் ஆயிடுச்சு. கிங் ஆஃப் மவுண்டன்ஸ். அதுவே ஒரு அடியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாடல், கார் ரேசிங் டீம்ஸ் அண்ட் ஈவன் ஐபிஎல் கூட ஆர்சிபி வாங்கினது, இந்த மாதிரி பிரான்ச்சைசஸ் எல்லாம் வாங்கி அவரு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தலைவன் காலேஜ் எல்லாமே சக்சஸ் மட்டுமே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்காம போயிட்டார். ஸோ அதே 2005 பெரிய கிரீமர் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். இதுல இருந்து தான் வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அண்ட் பிரஸ் மீட்ல சொல்றாங்க இது ஒன்றும் ஃபிளைட் கிடையாது, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டர்ஸ், ஸ்டைலிஷான ஏர் ஹோஸ்டர்ஸ், இந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணி யார் பார்த்தாலும் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அப்போதான் அந்த ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போதான் இந்தியால எல்லாமே ஃபியூல் காஸ்ட் எல்லாம் ரொம்பவே அதிகமாச்சு. அது இல்லாம மத்த விலைவாசி எல்லாமே அதிகமாச்சு. கூடவே காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் விட லாஸ் தான் ரொம்பவே அதிகமா வந்துச்சு. ஸோ அவரு என்ன டிசைட் பண்ணாருன்னா, டெக்கன் ஏர்ல ஒரு அண்டர் கம்பெனியை வாங்கி அது மூலமா ஏதோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண பார்த்தாரு. பட் அது மூலமும் லாஸ் தான். ஸோ அவரால் ஏர்லைன் பிசினஸ் காப்பாற்றவே முடியும். அதுக்கப்புறம் தான் 2012 கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை சுத்தமா ஷட் டவுன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பாசங்களுக்கு யாருக்கும் சம்பளமும் தர முடியாம, ஏர்போர்ட் செய்தியாவது மெயின்டைன்ஸ் பண்ண முடியாம, ஃபுல் ஷேர் மார்க்கெட்டுமே கிராஷ் ஆனதுனால ஃபுல்லாவே ஷட் டவுன் பண்ணாங்க. ஸோ மீடியால கூட நெகட்டிவ் நியூஸா தான் போச்சு. அப்போதான் தெரியுது பேங்க்ல இருந்து 9,000 crores லோன் வாங்கியிருக்காரு. ஸோ அதையும் மறுபடியும் கட்ட முடியாம கோர்ட்ல கேஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2016 அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியா விட்டு எஸ்கேப் பண்ணிட்டாரு. அதுவும் அவரோட பிரைவேட் ஜெட்ல ஃபிளைட்டாவே யூகேக்கு போயிட்டாரு. சோ ஆனா இன்னமும் இந்தியால இந்த கேஸ் நடந்துதான் இருந்துச்சு. அவர் மேல மணி லாண்டரிங், பேங்க் ஃப்ராட் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் சார்ஜ் பண்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எதுவும் கிரிமினல் எல்லாம் கிடையாதுங்க, பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் அந்த கிங்ஃபிஷர் பேரு இப்ப யாருக்குமே தெரியாம போச்சு. அவர் பண்ண சின்ன மிஸ்டேக்காக டோட்டல் லைஃப் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.